அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் ஒன் வந்து நம்ம எப்பயுமே வாழைப்பழம் வாங்கினா என்ன பண்ணுவோம், டேபிள் மேலே வைப்போம், அந்த மாதிரி வைப்போம். நம்ம இதுவே கொடி கட்டுற இடத்துல வந்து தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனால் கூட கெடாது. இப்போ வாழைப்பழம்லாம் வாங்கினா 2 நாளில் கெட்டு போயிடும். நான் வாங்கி 1 வாரம் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா அந்த காற்று பட சீக்கிரமாக கெட்டு போகாது. டிப் நம்பர் டூ வந்து எப்பயுமே நம்ம பாத்திரம் கழுவும் போது பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் மிக்ஸ் பண்ணி கழுவுவோம். எப்பயுமே நம்ம சின்ன பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவிட்டு பெரிய பாத்திரத்தை அப்புறமா கழுவுனா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் எண்ணெய் பிசுப்பு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாரில் ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பாத்திரம் பிளேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய பாத்திரத்தை கழுவுனா அந்த எண்ணெய் பிசுப்பு அதுலேயும் ஒட்ட சான்ஸ் இருக்குது. அப்பப்போ கழுவுற பாத்திரத்தையும் நம்ம அப்பப்போ அடுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அப்பப்போ நம்ம அடுக்கி வச்சுட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் அடுக்கிக்கலான்னு விடாமல் எப்பயுமே பாத்திரத்தை அப்பப்போ கழுவிடுங்க. கொஞ்சம் இருக்கும்போதே கழுவி வச்சுட்டா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். அப்புறம் கழுவிக்கலாம், இப்போ எதுக்கு கழுவிக்கிட்டு அப்படின்னு பண்ணால் நமக்கு தான் பாத்திரம் அதிகமாக சேர்ந்துடும். நான் அப்படி தான் விட்டுட்டேன், அதிகமாக சேர்ந்துச்சு பாத்திரம். எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும்போதே கழுவி அழகாக அந்தந்த ரேக்கில் அடுக்கி வச்சிடுங்க. இல்லைன்னா நமக்கு தான் ஸ்பேஸே இருக்காது ஏதாவது வைக்க போக. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் பாத்திரம் கழுவி எடுத்துகிட்ட பிறகு அந்த சிங்க்கு கையோட கழுவி எடுத்துடுங்க. இல்லைன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்பப்போ நீங்கள் நார் போட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். க்ளீனாக இருக்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். பரவாயில்ல க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே சந்தோஷமாக இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. அதுக்குன்னு ஒரு நார் தனியாக வச்சுடுங்க. டிப் நம்பர் 3 வந்து எப்பயுமே நம்ம துணி துவைச்சி காய வைக்கும்போது கம்ஃபர்ட்டில் ஊற போட்டு காய வைங்க. அது ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிறது பெங்களூரு. இங்கே வின்டர் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே வந்து சீக்கிரமாக துணி வந்து காயாது. அதனால் நான் எப்பயுமே கம்ஃபர்ட்டில் முக்கி தான் காய வைப்பேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். அந்த துணியும் சரி நறுமணமும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்கு இல்லையா, அந்த ₹1 ஷாம்பு, அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டு பக்கெட்டில் போட்டு இந்த துணி அலசும்போது அந்த தண்ணியில் அலசி காய வச்சிங்கனாலும் அதே ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நல்லாவே இருக்கும். நம்ம ஒரு ஸ்மெல் நல்ல சென்ட்டு ஸ்மெல் வர மாதிரி துணி போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல்லு. எப்பயுமே ஒரு மாதிரி மொச்சை நாற்றம் எல்லாம் அடிக்கும் துணி சரியாகவே காயலைன்னா. அதனால் இந்த மாதிரி எப்பயும் நீங்கள் கழுவி போட்டாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம போடுற துணி வந்து வேர்வை ஸ்மெல்லு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கமகமன்னு ஒரு புது ஸ்மெல் வரும்போது நமக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. இன்னொரு டிப்ஸு, ஒயிட் ஷர்ட்டை எப்பயுமே கழுவும்போது ஆளால் முக்கி கழுவி பாருங்கள். அந்த ஒயிட் ஷர்ட் வந்து ரொம்பவே பளபளன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரணமாக கழுவும்போது ஆளால் ஊற போட்டு கழுவி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே சிங்க்கு பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் வச்சுக்கோங்க. பாத்திரம் கழுவிட்டு உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த சிங்க்கெல்லாம் கழுவுறதுக்கு கம்பி நார் எப்பயுமே சைடில் வச்சுக்கோங்க. இந்த நார் போட்டு தான் ஃபுல்லாக கழுவி எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த
வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு கவர் எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்குங்க, இந்த கவரில் போடுறதுக்கு. டிப் நம்பர் 5, எப்பயுமே பால் சூடு பண்ணும்போது அதில் வந்து ஆடை படியும். அதை வந்து நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் போட்டு அப்பப்போ சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம நெய் எடுக்கலாம். டிப் நம்பர் 6 வந்து நம்ம வீடு எப்பயுமே நறுமணமாக இருக்கிறதுக்கு ஒரு சாம்பிராணியோ இல்லை ஊதுபத்தியோ ஏதோ ஒன்று சாயந்தரத்துலேயும் காலையிலையும் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். கோவில் போகிற மாதிரி ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்மெல் வரும். வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல நறுமணம் வந்தால் நமக்கே தோணும், நமக்கே பரவாயில்ல, நல்லா இருக்கே நம்ம வீடு, ஸ்மெல்லாக இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். டிப் நம்பர் 7, டிப் நம்பர் 7ல் வந்து நம்ம எப்பயுமே பெண்கள் நம்ம டீ குடிக்கும்போது பால் சேர்த்து நம்ம டீ குடிப்போம். நம்ம வந்து பால் சேர்க்காம பிளாக் டீ இஞ்சி போட்டு குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே நல்லது டைஜஷனுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இஞ்சி நசுக்கி போட்டு டீ போட்டு பாருங்கள், அதுவும் பிளாக் டீ போடுங்க கண்டிப்பாக பெண்கள். நம்ம உடம்பு வந்து நாம்ளே கெடுத்துக்கிறோம், பால் போட்டு நம்ம குடிக்க வேண்டாம். பிளாக் டீ குடித்தா ரொம்ப நல்லது, எவ்வளவோ நல்லது இருக்குது அதில். இந்த டாட்டா டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரை போட்டு பாருங்கள். அந்தளவுக்கு கசப்பே தெரியாது நமக்கு. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பிளாக் டீ கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. அழகாக பிளாக் டீ போட்டு குடித்தா உடம்புக்கும் நல்லது, ஹார்ட்க்கும் ரொம்ப நல்லது. பிளாக் டீ குடித்தா பிளாக் டீ போட்டு குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பால் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் டாக்டர்ஸ் குழந்தைங்களுக்கே பால் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல தண்ணி பட்ட உடனே, ஒரு டீ பட்டாலோ ஒரு எண்ணெய் பட்டாலோ உடனே தொடச்சி கழுவிட்டா நமக்கு வந்து வேலை மிச்சம். இல்லை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து பெரிய வேலையாக ஆகிடும். அப்பப்போ கழுவி அப்பப்போ தொடச்சிடுங்க. அப்பப்போ நம்ம தொடச்சிட்டா நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், வேலையும் இல்லை, பளிச்சுன்னு இருக்கும் கிச்சன் பார்க்கும்போதும். இப்போது கடைசி டிப்ஸ் தான் இருக்குது. டிப் நம்பர் வந்து 8 சொல்லிடுறேன். எப்பயுமே நம்ம தேங்காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த தேங்காய் வந்து காஞ்சிடும். இதே இந்த தேங்காவை நீங்கள் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த தேங்காய் நீங்கள் எப்போ உடைக்கும் போது இதே மாதிரி வச்சிடாதீங்க, இந்த மாதிரி காஞ்சிடும். இதை வந்து அழகாக கழட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. நீங்கள் தண்ணி மட்டும் மாற்றினே இருக்கணும்.